பெண்கள் விடுதலைக்கும் பெண்களோட முன்னேற்றத்திற்கும் நிறையவே இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அதுக்காக நிறைய சட்டங்களையும் ஏற்றிட்டு இருக்கோம். ஒரு சாதனை படைத்த முதல் தமிழ் பெண் மருத்துவராக இருந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியோட ஹிஸ்டரியை நம்ம மறந்துட்டு நம்மளால இன்னைக்கு பெண் விடுதலை பற்றியும் பெண் முன்னேற்றத்தை பற்றியும் நம்மளால பேச முடியாது. ஸோ இந்த வீடியோல நம்ம டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டினா யாரு, அவங்க பெண்களோட முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றதான் பார்க்க போறோம். பெண்களோட முன்னேற்றத்தையும் பெண்களோட ஃப்ரீடமையும் விரும்பக்கூடிய ஒருத்தராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்களுடைய ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டாக்டர். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல 1907 முதல் பெண் மருத்துவ மாணவராக சேர்றாங்க. அந்த காலகட்டத்துல பெண்களை ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறதே மிகப்பெரிய சிக்கலா இருந்தது. இந்த சமூகம் அதை ஒத்துக்கவே இல்லை. ஆனா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி 1907 ஒரு முதல் பெண் மருத்துவ மாணவராக மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்து அங்க முழுக்க முழுக்க மேல் டாமினண்டா இருக்கும் போது அங்க நிறைய போராடி ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்களுடைய MBBS முடிச்சாங்க. அவங்க மருத்துவம் முடிச்சதுக்கு அப்புறம் அதோட நிக்காம இந்த சமூகத்துக்கு தன்னால என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ, பெண்கள் முன்னேற்றத்திற்கு என்னெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அதுக்கான வழிகள் எல்லாம் அவங்க செஞ்சுட்டே இருந்தாங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி செஞ்ச பல நல்ல விஷயங்கள் இன்னைக்கும் பெண்களோட வாழ்க்கையை மாத்திட்டு இருக்கு. பல கேன்சர் பேஷண்டோட லைஃபை காப்பாத்துறதுக்கும் அது உதவி செஞ்சுட்டு இருக்கு. 1907 அந்த காலகட்டங்கள்ல சைல்ட் மேரேஜ் அப்படின்றது ரொம்பவே காமனா இருந்தது. சின்ன குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாம படிக்க வைக்காம கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்ப வழக்கமா இருந்தது. அதுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி சைல்டு மேரேஜுக்கு அகென்ஸ்டா ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தின்படி ஃபீமேலுக்கு மினிமம் மேரேஜ் ஏஜ் லிமிட்டை முத்துலட்சுமி ரெட்டி தான் கொண்டு வந்தாங்க. இதற்காக அவங்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் லெஜிஸ்லேட்டரா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருந்தாங்க. லெஜிஸ்லேட்டர் அப்படின்னா ஒரு கவர்மெண்டோட சட்டம் உருவாக்கக்கூடிய பாடியில ஒரு பார்ட்டா இருந்து என்ன மாதிரியான சட்டங்களை உருவாக்கணும்ன்றத டிசைட் பண்ற ஒரு அத்தாரிட்டியா இருந்தாங்க. இவங்க லெஜிஸ்லேட்டரா இருக்கும்போது பெண் கல்வி, பெண்களுடைய திருமண வயது, பெண்கள் முன்னேற்றம், பெண்களுக்கான உரிமைகளுக்கான பல சட்டங்களை இயற்றி இன்னைக்கு பெண்கள் இவ்வளவு ஃப்ரீடமாகவும் பல சாதனைகள் படைக்கிறதுக்காகவும் காரணமா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்னையில ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸுக்குன்னு தனியா ஒரு ஸ்கூல்லையும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் கேன்சர் இன்ஸ்டிடியூஷன் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கும் அடையாறு கேன்சர் இன்ஸ்டிடியூஷன் பல லட்சம் கேன்சர் பேஷண்ட்க்கு இலவசமா மருத்துவம் கொடுத்து அவங்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு உதவி செய்யுது. பெண்களோட முன்னேற்றத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்ச இந்த மாதிரி ஒருத்தருடைய லைஃபையும் ஹிஸ்டரியும் நம்ம மறக்காம இருக்கணும்னா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.